Hi guys, welcome to my channel. இன்னைக்கு நாம மாதவரம் பஸ் டெர்மினஸ்ல தான் இருக்கிறோம். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர்பான ஒரு வீடியோ ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா திருப்பதிக்கு தான் போகிறோம். ஸோ திருப்பதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ்டிசி பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். அண்ட் இன்னைக்கு நம்ம கூட பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான் கூட வராங்க. அவங்களோட சேர்ந்து தான் இன்னைக்கு நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். அதாவது என் வீடு பார்த்தீங்கன்னா பல்லாவரத்தில் தான் இருக்குது. நான் வந்து 2 மணிக்கு வர சொல்லியிருந்தாங்க. 3 மணிக்கு வந்துட்டேன். தலைமை வீடு முகப்பேரில் இருக்குது. முகப்பேர்லேருந்து மாதவரம் வரத்துக்கு 10 நிமிஷம். ஆனால் வர கார் புக் பண்ணோம். அந்த காரை கடைசி நேரத்தில் சொதப்பி விட்டான். அதனால தான் கொஞ்சம் அப்படி இப்படின்னு குளறுபடி ஆகி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. 10 நிமிஷத்துக்கு வர வேண்டிய இடத்துக்கு 2 மணி நேரம் ஆக்கி எங்கள் அம்மா வண்டியை ரொம்ப ஸ்பீடாக ஓட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. எங்கள் அம்மா வண்டி இன்னும் ஒரு குரூப் வந்துட்டு இருக்கு. அந்த குரூப் அது ஆட்டோவில் இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்குது. அந்த குரூப் இன்னொரு குரூப் வந்துட்டு இருக்கு. அந்த குரூப்பை காட்டுறேன். வந்து எத்தனை இடம் இருக்கு உண்மையிலே? அதாவது இப்போ நாங்கள் திருப்பதி கிளம்பிட்டு இருக்கோம். 2 மணி நேரம் ஆச்சு இங்கே வந்து. இவங்களை காமி இவங்க ஏசி பஸ் வேணும்ட்டு ஏசி பஸ் காமி நின்றுக்கிறாங்க. இவங்களும் ஏசி பஸ் காமி ஸ்ரீலங்காவில் வந்துருக்கீங்களா? இவங்க என்ன கதைனே தெரியல. கடைசியா இந்த பஸ்ஸை முடிவு பண்ணி இப்போ கிளம்புறோம். வீடியோ எடுத்து கொண்டிருப்பவர் அஜய். நாம் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர் அண்ணாக்கிட்டே கண்டக்டர் அண்ணாக்கிட்டே பர்மிஷன் வாங்கிட்டு இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ஷார்ட்லாம் எடுக்க ஆரம்பித்தாச்சு. நம்ம பஸ்ஸு பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஷார்ப்பாக 6 o'clock மாதவரம் பஸ் டெர்மினஸ்லேருந்து கிளம்பிடுச்சு. அண்ட் நம்ம பஸ்ஸு போகிற ரூட்டு பார்த்தீங்கன்னா புழல், ரெட் ஹில்ஸ், பொன்னேரி, கும்மிடிப்பூண்டி, தடா, காளஹஸ்தி, தேனிகுண்டா, திருப்பதி. இதில் டிக்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 180 rupees ஆச்சு. அண்ட் தடா தாண்டி நமக்கு ஒரு 15 minutes கிட்ட ரெஸ்ட் ரூம் பிரேக் விட்டுருந்தாங்க. அண்ட் ஈவினிங் 6 o'clock கிளம்புன பஸ்ஸு பார்த்தீங்கன்னா நைட்டு 10:30 தான் ரீச் ஆச்சு. ஸோ கிட்டத்தட்ட 4.5 hours ஆஃப் ஜேர்னி இந்த திருப்பதி போய் சேர்றதுக்கு. அண்ட் நம்ம திருப்பதிக்கு ரீச் ஆன உடனே பக்கத்தில் இருக்க ஹோட்டலில் டின்னர் சாப்பிட்டோம். ஸோ டின்னருக்கு நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா ஃபுல் மீல்ஸ் தான் வாங்கினேன். இதோட விலை பார்த்தீங்கன்னா 100 rupees. அண்ட் மீதி எல்லோரும் பார்த்தீங்கன்னா தோசை வாங்கினாங்க அண்ட் பரோட்டாவும் வாங்கினாங்க. கோபி ரைஸ் வாங்கியிருந்தாங்க. அண்ட் இதில் தோசையும் கோபி ரைஸும் நல்லாவே இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. பரோட்டா ஓரளவுக்கு பரவாயில்ல. டின்னரை முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே கீழ்திருப்பதி கிளம்பிட்டோம். ஸோ ஆட்டோவில் தான் போயிருந்தோம். திருப்பதி பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஒரு ஆட்டோவுக்கு 200 rupees வாங்கினாங்க. அண்ட் நாங்கள் 2 ஆட்டோவில் போயிருந்தோம். அண்ட் நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 11:30 கிட்ட கீழ்திருப்பதி ரீச் ஆனோம். ஸோ கீழ்திருப்பதி ரீச் ஆகி அங்கே போய் பார்த்தா ஒரு 1000 பேர் அங்கே க்யூவில் நின்றுட்டு இருந்திருப்பாங்க. அண்ட் நாங்கள் அப்படியே ஓரமாக ஒரு துண்டை விரித்து படுத்தாச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு டீ குடிக்க போகலான்னு சொல்லி வெளில போய் டீ குடிச்சிட்டு வந்தோம். டீ சுமாராக தான் இருந்தது. அண்ட் கரெக்டாக 2 மணிக்கு கேட்டை ஓப்பன் பண்ணி விட்டாங்க. ஸோ கேட்டை ஓப்பன் பண்ணி விட்டோன்னா பார்த்தீங்கன்னா கூட்டம் எக்கச்சக்க கூட்டம் உள்ளே மோதிக்கிட்டு உள்ளே போனாங்க. நாங்கள் எப்படியோ கேட்டுக்குள்ளே போயாச்சு. நாங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் நின்றோம் அந்த க்யூவில். அந்த க்யூவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிக்கெட் கொடுப்பாங்க. ஸோ அந்த டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா ATGH சர்க்கிளுக்கு நைட் 8 மணிக்கு வர சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுதான் சாமியை பார்க்குற டைமு. அண்ட் இந்த டிக்கெட் எடுக்கிறதுக்கு நமக்கு வெறும் ஆதார் கார்டு இருந்தால் மட்டும் போதும். ஆதார் கார்டு வெரிஃபை பண்ணிட்டு ஆதார் கார்டில் உள்ள நம்பரில் தான் நமக்கு டிக்கெட் தருவாங்க. அண்ட் நாம் பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிக்கு கீழ் திருப்பதியிலேருந்து மேல் திருப்பதிக்கு மலை ஏற ஆரம்பித்தோம். அண்ட் நடுவில் 2 hours பார்த்தீங்கன்னா நாங்கள் அங்கேயே ரெஸ்ட் எடுத்தாச்சு கீழேயே. அண்ட் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இங்கே திருப்பதிக்கு டிக்கெட்டை வாங்கிட்டு டேரெக்டாக அப்படியே பஸ்ஸில் ஏறி போகிறாங்க. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த டிக்கெட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மலை ஏறி படிக்கட்டு வழியாக போகிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த டிக்கெட்டு. ஆனால் நிறைய பேர் வந்து இந்த டிக்கெட்டை வாங்கிட்டு அப்படியே கீழேருந்து பஸ் ஏறி மேலே போயிட்டு ரூம் எடுத்து தங்கிட்டு கரெக்டாக அந்த டைமுக்கு அந்த டிக்கெட்டுக்கு போட்டிருக்க அந்த டிக்கெட்டில் போட்டிருக்க இடத்துக்கு வந்து உள்ளே போய் சாமி தரிசனம் பண்ணுறாங்க.
கோவிடுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த டிக்கெட் ஃபுல்லாக பாதி மலை ஏறி போகும்போது தான் கொடுப்பாங்க. ஆனால் கோவிட் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டிக்கெட் கவுண்டர் கீழே கொடுக்க ஆரம்பித்ததுனால எல்லாம் டிக்கெட்டை வாங்கிட்டு அப்படியே பஸ்ஸில் ஏறி போகிறாங்க. இந்த இடத்துக்கான பேர் பார்த்தீங்கன்னா லெப்பேரி மெட்டு, அப்படி இல்லைன்னா ஸ்ரீவாரி மெட்டுன்னு சொல்லுவாங்க. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீவாரின்னு ஒரு சாமி இருக்கிறதுனால இங்கே ஸ்ரீவாரி மெட்டுன்னு சொல்லுவாங்க. அண்ட் எல்லோரும் படிக்கட்டு ஏறுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்ரீவாரி மெட்டு ஆரம்பிக்கிறது இடத்தாண்ட கற்பூரம் ஏற்றுவாங்க. அண்ட் சாமியை கும்பிட்டுட்டு தான் படிக்கட்டே ஏற ஆரம்பிப்பாங்க. அண்ட் இந்த மலையில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3550 படிக்கட்டு, 3350 படிக்கட்டு இருக்குது. அண்ட் எப்போ மலை ஏற விடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா காலையில் 4 மணிக்கு தான் ஏற விடுவாங்க. ஸோ காலையில் 4 மணியில் இருந்து நைட்டு 10 மணி வரை ஏற விடுவாங்க. அண்ட் 12 வயசு பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிலேருந்து மத்தியானம் 12 மணி வரை தான் ஏற விடுவாங்க. மத்தியானம் 12 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஏற விட மாட்டாங்க. மொதல் 200 படிக்கட்டை பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே ஏறி முடிச்சாச்சு. ஒரு 10-15 நிமிஷத்துலேயே ஃபஸ்ட்டு 200 படிக்கட்டை நாங்கள் ஈஸியாக க்ராஸ் பண்ணிட்டோம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏறவே முடியலை, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஏறினோம். அண்ட் நடுவில் ஏகப்பட்ட இடத்துல நல்ல பிரேக்கு, ரொம்ப நேரம் பிரேக் எடுத்து தான் ஏறினோமே. அண்ட் நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 50 படிக்கட்டுக்குமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வர நல்லா ரெஸ்ட் எடுத்து தான் நாங்கள் ஏறினோம். அண்ட் கண்டினியூஸாக ஏறவே முடியல. அண்ட் அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த கடைசி 700 படிக்கட்டு ஏறவே முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஏறினோம். ஒவ்வொரு 10 படிக்கட்டுக்குமே இப்போ அரை மணி நேரம் 10-15 நிமிஷத்துக்கு மேலே நம்ம ரெஸ்ட் எடுத்து தான் ஏறினோம். அண்ட் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா மான், காட்டு மான், குரங்குன்னு சொல்லி நிறைய அனிமல்ஸ் எல்லாம் பார்த்தோம். அண்ட் கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு 2-2:30 மணி போல் நாங்கள் மலையேறி முடித்தோம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நவரக்கூட முடியலை, ஸோ இவ்வளோ டயர்டாகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேயே ஒரு சின்ன மண்டபம் இருந்தது, அதில் நாங்கள் படுத்து தூங்கியாச்சு. ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்படியே தூங்கியாச்சு. கரெக்டாக 4:30 மணிக்கு எந்திரிச்சு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு டீலாம் குடிச்சிட்டு திரும்ப நாங்கள் கோயில் சாமி பார்க்குற இடத்துக்கு போயிட்டோம். அண்ட் இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா 8 மணிக்கு நாங்கள் அங்கே உள்ளே அலோவ் பண்ணாங்க. அண்ட் அங்கேருந்து ஒரு க்யூ ஒன்று போச்சு. ஸோ அந்த க்யூ பார்த்தீங்கன்னா ஈஸியாக போயிட்டே இருந்தது. அண்ட் கடைசியாக கூண்டுக்குள்ளே அடைச்சிட்டாங்க. அண்ட் கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் அந்த கூண்டுக்குள்ளேயே இருந்தோம், 8:30 மணிலேருந்து ஒரு 10:30 மணி வரைக்கும். அண்ட் திரும்ப 1 மணி நேரம் க்யூவிலே போனோம். அண்ட் க்யூவில் போயிட்டு கடைசியாக 11:45 நாங்கள் சாமியை பார்த்தோம். அண்ட் கோவிலில் வந்து வெளில வந்தோம். ஸோ கரெக்டாக ஒரு 12:30 கிட்ட வெளில வந்தோம். வெளில வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் நேராக ஹோட்டல் தான் போனோம். ஸோ அங்கே போய் டின்னர் சாப்பிட்டோம். இந்த ஹோட்டலில் தான் சாப்பிட்டேன். அண்ட் நான் வழக்கம் போல் மீல்ஸ் தான் சாப்பிட்டேன். மீல்ஸ் நல்லாவே இருந்தது. அண்ட் நாங்கள் பார்த்தீங்கன்னா டின்னர் முடிச்சோம், டேரெக்டாக திருமலா பஸ் ஸ்டாப் தான் வந்தோம். அண்ட் திருமலா பஸ் ஸ்டாப் வெளியவே நின்றுட்டு இருந்தோம். அண்ட் கொஞ்ச நேரம் கழித்து உள்ளே போய் பார்த்தா இங்கேருந்து டேரெக்டாக சென்னைக்கு பஸ் இருக்குது, அதுவும் ஏபிஆர்சிடிசி பஸ் தான் இருக்குது. அண்ட் நாங்கள் அந்த பஸ்ஸில் டிக்கெட்டை புக் பண்ணிக்கிட்டோம். ஃபஸ்ட்டு பஸ் பார்த்தீங்கன்னா 3:30. அண்ட் எங்களுக்கு புக் ஆனது பார்த்தீங்கன்னா செகண்ட் பஸ் 4:30 தான் பஸ்ஸு கிளம்பும். ஸோ 4:30 ஷார்ப்பாக பஸ்ஸு கிளம்பிடுச்சு. அண்ட் பஸ்ஸு கிளம்புனதுக்கப்புறம் அது நேராக திருப்பதி தான் வந்தது. ஸோ திருப்பதி பஸ் ஸ்டாண்டுக்கு கரெக்டாக 1 hour ஆச்சு மேலேருந்து கீழே வரத்துக்கு. அண்ட் அங்கேருந்து போகிற ரூட்டு அண்ட் நம்ம ஏபிஆர்சிடிசி பஸ்ஸு போகிற ரூட்டு பார்த்தீங்கன்னா திருப்பதியிலேருந்து கிளம்பி திருப்பதி, புத்தூர், நகரி. அண்ட் நகரியிலேருந்து ரைட் எடுத்து நாகலாபுரம், ஊத்துக்கோட்டை வழியாக ரெட் ஹில்ஸ்லேருந்து மாதவரம் பஸ் டெர்மினஸ் ரீச் ஆகிட்டோம். ஸோ கரெக்டாக இந்த பஸ் எடுத்துக்கிட்ட டைம் பார்த்தீங்கன்னா 4 hours தான். காலைல 4:30 மணிக்கு கிளம்பணும். காலைல 8:30 மணிக்கெலாம் சென்னை மாதவரம் பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆயாச்சு. அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லணும், நம்ம இங்கே டிஎன்எஸ்டிசி பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது கிட்டத்தட்ட இங்கேருந்து 4:30 மணி நேரம் ஆச்சு. அது கீழ் திருப்பதி போகிறதுக்கு. மேல் திருப்பதியிலேருந்து இங்கே வரதுக்கு இந்த பஸ் எடுத்துக்கிற டைம் பார்த்தீங்கன்னா 4 மணி நேரம் தான். உங்களுக்கு நல்ல கம்ஃபர்டபுளான ஜேர்னி போகணுன்னா நீங்கள் டிஎன்எஸ்டிசி ப்ரிஃபர் பண்ணலாம். இல்லை எனக்கு டைம் தான் முக்கியம், நான் சீக்கிரமாக வரணும், சீக்கிரமாக போகணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஏபிஆர்சிடிசி ரூட் பண்ணுங்கள். ஏன்னா ஏபிஆர்சிடிசி சீட்டில் உட்காரவே முடியல. உட்காந்து எல்லாருக்குமே சரியான முதுகு வலி, உட்காந்து வரவும் முடியவே இல்லை. அண்ட் நடுவில் பார்த்தீங்கன்னா நாகலாபுரம் தாண்டி ஒரு ரெஸ்ட் ரூம் பிரேக் ஒன்று நிறுத்தினாங்க. அண்ட் நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நான் திருப்பதி போனேன்னா ஸோ கொஞ்சம் வீடியோ பெருசாகவே போடுறேன். இந்த வீடியோ ரொம்ப ஷார்ட்டாக தருச்சு. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். டாட்டா, பாய்.